வெல்கம் டு கோட் டு ஆல்கோ சேனல். இன்னைக்கு டேட் 4/8/2025. நம்ம கோட் டு ஆல்கோவில் உங்கள் மேனுவல் ஸ்ட்ராட்டஜியை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கோடிங் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி தருவோம். அந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை நம்ம பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நம்ம பர்சனலாக சில ஸ்ட்ராட்டஜி லைவாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதில் இந்த 9th ஸ்ட்ராட்டஜியான நிஃப்டி ஆப்ஷன் பையிங் ஃபர்ஸ்ட் 1 minute கேண்டில் ஆவரேஜ் க்ளோஸ் இந்த ஸ்ட்ராட்டஜியை லைவாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதோட ரிசல்ட்ஸ் இன்னைக்கு பார்ப்போம். அதில் 13,250 ரூபா ப்ராஃபிட் காட்டுது. ஸோ என்ன பேசிஸில் ப்ராஃபிட் காட்டுதுன்னு சொல்லிட்டு நம்ம சார்ட்டை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 24,600 கால் அண்ட் புட் எடுத்து வச்சிருக்கு. ஸோ நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட்டில் ஃபர்ஸ்ட் 1 minute க்ளோஸோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 24,613. ஸோ அதோட நியரஸ்ட் வேல்யூவான 24,600 கால் அண்ட் புட் எடுத்து வச்சுச்சு. ஸோ புட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். புட்டில் கிட்டத்தட்ட 4 மல்டிப்ளையர் எடுத்திருக்கு. 9:17 ஆரம்பிச்சு 10:53 4வது மல்டிப்ளையரில் சின்ன ஸ்டாப் லாஸில் மைனஸ் புக் ஆயிருக்கு. அதில் மட்டும் 7,000 ரூபா மைனஸ் புக் ஆயிருக்கு. புட் ஆப்ஷன் சார்ட் வச்சு பார்ப்போம். புட் ஆப்ஷன் சார்ட்டில் 123.85 ரூபா இதுதான் 1 minute க்ளோஸ் வேல்யூ. ஸோ இந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா பை பண்ணும், இந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடும். அதன் பட்சத்தில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 917 இங்கே எடுத்திருக்கோம். எடுத்து அடுத்த கேண்டில் மைனஸ் ஆகிருக்கும். ஸோ 2, 3, 4 மல்டிப்ளையர் எடுத்திருக்கு. அதுக்கப்புறமா கேண்டிலுக்கு மேலே க்ளோஸே ஆகலை டே ஃபுல்லாகவே. ஸோ 7,000 ரூபா மைனஸில் இன்னைக்கு டே முடிஞ்சிருச்சு புட் ஆப்ஷனில். அடுத்து கால் ஆப்ஷன் பார்ப்போம். கால் ஆப்ஷனில் 20,000 ரூபா ப்ராஃபிட் காட்டுது. ஸோ கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மல்டிப்ளையர் எடுத்திருக்கு. 917க்கு ஆரம்பித்த மல்டிப்ளையரு 146 தான் நம்மளோட டார்கெட் ரீச் ஆகிட்டு ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ கால் ஆப்ஷன் சார்ட்டை பார்ப்போம். கால் ஆப்ஷன் இதுதான் 1 minute க்ளோஸோட வேல்யூ 151.55. இதுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் மேலே க்ளோஸ் ஆச்சுனால உங்களுக்கு கால் ஆப்ஷன் ஆர்டர் எடுத்திருக்கு. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 946 ஃபர்ஸ்ட்டு மல்டிப்ளையர் புக் ஆயிருக்கும் ஸ்டாப் லாஸில். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் மார்னிங் மார்க்கெட் ஜிக்ஸாக் மார்க்கெட், அதனால நம்மளுக்கு 8 மல்டிப்ளையர் வரைக்கும் போச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்னிங் மல்டிப்ளையர் மைனஸ் ஆகும்போது அரௌண்ட் 16,000 to 17,000 மைனஸில் இருந்தது. அதுலேருந்து நம்மளுக்கு ரிக்கவர் ஆகி 15,000 ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு டார்கெட் எப்போ ரீச் ஆச்சுன்னா 146 ரீச் ஆயிருக்கு. ஸோ பார்ப்போம் 146 இந்த டைமில் உங்களுக்கு 203 டச் ஆகிருக்கும் போது ப்ராஃபிட் புக் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ஆப்ஷன் எடுத்திருக்கு, எவ்வளோ P&L காட்டுது, ஓவராலாக எவ்வளோ P&L நம்மளுக்கு 43 நாளில் வந்திருக்குன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கேபிட்டல் ஜாஸ்தி தேவைப்படும். ஏன்னா ரிஸ்க்கும் ஜாஸ்தி, ரிவார்டும் ஜாஸ்தி. உங்கள் கேபிட்டல் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இருக்குது. அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜியை டிப்ளாய் பண்ணணும். மறுபடியும் நாளைக்கு ஒரு புது வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.